இந்தியாவுல இப்போ எலக்ட்ரிக் கார்களோட விற்பனை முன்ன விட வேகமா வளர்ந்துட்டு வருது. 15 லட்சம் ரூபாய்க்கு மேல விலை உயர்ந்த எலக்ட்ரிக் கார்களை வெளியிடுறதுல தான் நிறைய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் ஆர்வமா இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் பேட்டரிகள் தான். குறைவான விலையில பாதுகாப்பா பயன்படுத்தக்கூடிய அதே நேரம் போதுமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டரிகளை ஆட்டோமொபைல் நிறுவனங்களால கொடுக்க முடியல. இதனால தான் கூடுதல் விலையில எல்லா விதமான வசதிகளையும் கொண்ட எலக்ட்ரிக் கார்களை வெளியிட்டு வர்றாங்க. எரிபொருள் கார்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி கார்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாடிக்கையாளர்கள் வாங்குறதுக்கு நிறைய தேர்வுகள் இருக்கு. ஆனா எலக்ட்ரிக் வந்தா அப்படி இல்ல. 15 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் டீசென்ட்டான சில சாய்ஸஸே இருக்கு. 15 லட்சம் ரூபாய் விலைக்குள்ள இருக்க எலக்ட்ரிக் கார்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கு. டாடா பஞ்ச் இவி, கியா சிராஸ் இவி, எம்ஜி வின்சர் இவி, டாடா நெக்ஸான் இவி, மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO இவி, அப்புறம் டாடா டிகோர் இவி ஆகிய கார்கள் மட்டும்தான் 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் ரூபாய்க்குள்ளான விலையில விற்பனை செய்யப்பட்டு வர எலக்ட்ரிக் கார்களா இருக்கு. 10 லட்சத்துக்கும் கீழான விலையிலன்னு பார்த்தா எம்ஜி காமட் இவி அப்புறம் டாடா டியாகோ இவி ஆகிய 2 கார்கள் மட்டும்தான் எலக்ட்ரிக் பிரிவுல விற்பனையில இருக்கு. இந்த இடத்துல தான் 10 லட்சம் ரூபாய்க்குள்ளான இன்னொரு புதிய காரா VF3 அப்படிங்கிற காரை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வெளியிட திட்டமிட்டு வரதா கடந்த சில வருஷங்களாவே தகவல் வெளியாகிட்டு வருது. வியட்நாமை சேர்ந்த எலக்ட்ரிக் கார் தயாரிப்பு நிறுவனம் தான் வின்ஃபாஸ்ட். போன வருஷம் தான் இந்தியாவில் VF6 அப்புறம் VF7 அப்படின்னு 2 புது எலக்ட்ரிக் கார்களை அந்த நிறுவனம் இந்தியாவில் வெளியிட்டுச்சு. சில மாதங்களுக்கு முன்னதான் மூணாவதா MPV7 அப்படிங்கிற எலக்ட்ரிக் MPV கார் ஒன்று அந்த நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் அடுத்ததா VF3 அப்படிங்கிற பட்ஜெட் எலக்ட்ரிக் காரையும் சீக்கிரமாவே இந்தியாவுக்கு கொண்டு வர போவதா தகவல்கள் வெளியாகிட்டு வருது. இந்த VF3 ஒரு குட்டியான கியூட்டான எலக்ட்ரிக் கார்னு சொல்லலாம். எம்ஜியோட காமட் டிவிக்கு நேரடி போட்டியா இந்த VF3 இருக்கும். காமட் மாதிரியே இந்த VF3 கார்லயும் 3 டோர்கள் தான். 4 பேர் போற மாதிரி ரொம்பவே காம்பாக்டான சிட்டி கார் தான் இதுவும். அளவுல காமட் டிவியை விட இந்த VF3 கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம். ஏற்கனவே வெளிநாடுகள்ல இந்த காரை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் விற்பனை செஞ்சுட்டு வருது. அதை அப்படியே இந்தியாவுக்கும் கொண்டு வர போகுது. குட்டியான கார்னாலும் காமெட் மாதிரி இல்லாம பாக்ஸியான ஸ்டைலான டிசைனோட இந்த எலக்ட்ரிக் கார் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சிட்டி கார்ல 18.6 கிலோவாட் கார் பேட்டரி பேக்கை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் கொடுத்துட்டு வருது. இதோட 41 HP பவர் அப்புறம் 110 நியூட்டன் மீட்டர் டார்க் உற்பத்தி பண்ற எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப்பும் இருக்கு. இந்த பவர் ட்ரெயின் செட்டப்போட 215 கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்சை இந்த கார் கொடுக்கும்னு வின்ஃபாஸ்ட் நிறுவனம் குறிப்பிட்டிருக்கு. 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ளான எக்ஸ்ஷோரூம் விலையில இந்த எலக்ட்ரிக் காரை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வெளியிடலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பார்த்த உடனே இந்த காரை யார் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் முதல்ல உங்க மனசுல எழுற கேள்வியா இருக்கும். எம்ஜியோட காமட் டிவி கார் வந்தப்பவும் நிறைய பேர் இதையே தான் யோசிச்சாங்க. ரொம்ப கம்மியான அளவுல விற்பனையாக்கி காமட் இந்தியாவில் தோத்து போகும்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இப்ப வர டீசென்ட்டான அளவுல காமட் டிவி இந்தியாவில் விற்பனையாகிட்டு வருது. ஒரு தயாரிப்பு தோக்குறதும் வெற்றி பெறுவதும் அதற்கான தேவை அந்த இடத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. காமட் டிவியை எல்லாருக்கும் ஏற்ற காரா எம்ஜி வெளியிடவே இல்லை. டிராபிக் நிறைய இருக்க இந்திய நகரங்கள்ல இருக்க வாடிக்கையாளர்களை மையப்படுத்தி தான் இந்த காரை அந்த நிறுவனம் வெளியிட்டுச்சு. டிராபிக்ல பயன்படுத்த எளிதா இருக்கும், பார்க் பண்ண ஈஸியா இருக்கும், கம்மியான பயன்பாடு செலவு, பீக் ஹவர்ஸ்ல பயண நேரம் குறைவா இருக்கும். இதுதான் காமட் டிவி காரை வாங்கின வாடிக்கையாளர்கள் அதை வாங்குறதுக்கு சொல்ற காரணமா இருக்கு. கார்கள்லயே ஒரு ஸ்கூட்டரா காமட் டிவியை நாம சொல்லலாம். வீட்டுல பைக்குகள் இருந்தாலும் எப்படி ஸ்கூட்டரை அதோட பிராக்டிகாலிட்டிக்காக 2வது வாகனமா நிறைய பேர் வாங்குறாங்களோ அதே போல இந்த காமட்டை ஈஸியான பயன்பாட்டுக்காக 2வது வாகனமா நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்கன்னு தான் சொல்லணும். இனி வர்ற காலங்கள்ல மெட்ரோ நகரங்களை தொடர்ந்து 2ஆம் கட்ட நகரங்கள்லயும் வாகன நெரிசல் ரொம்பவே அதிகமாகத்தான் போகுது. காமட் மாதிரியான சிறிய கார்களுக்கான தேவையை இந்தியாவில் கூடத்தான் போகுது. அதனால வின்ஃபாஸ்ட் நிறுவனம் VF3 எலக்ட்ரிக் காரை இந்தியாவுக்கு கொண்டு வரதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா ஒரு சப்காம்பாக்ட் எஸ்யூவியோட விலைக்கு இந்த எலக்ட்ரிக் கார்கள் ஒர்த்தா அப்படிங்கறத தனிப்பட்ட முறையில வாடிக்கையாளர்களும் அவங்களோட தேவைகளும் தான் முடிவு செய்யும். இது போல சுவாரஸ்யமான ஆட்டோமொபைல் செய்திகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எந்த நியூஸையும் மிஸ் பண்ணாம இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.